ஆக்சுவலா இந்த சாங் தகுந்த மாதிரி அத்து விட்டாங்கிற மாதிரி அவங்க அந்த சைடு உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அத்து விட்டாக்க நேர் ஆப்போசிட்டா கோர்த்து விட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஜீவா தான் பக்கத்துல உட்காரிச்சு கோர்த்து விட்டாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹன்சிகாவோட எனக்கு காம்பினேஷன் சீன்ஸ் வந்து ஆக்சுவலா ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இருந்தாலும் வந்து எனக்கு ஒர்க் பண்றப்பெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது. சரி, நம்ம ஷூட்டிங்கில் நம்ம கொஞ்சம் டேக்கு நிறையா வாங்கினா இந்த சீனை அப்படி இழுத்து ஒரு நாளில் முடிக்க வேண்டிய சீன் ஒரு 3 நாள் 4 நாள் ஆயிருமான்னு ஆசைப்பட்டேன். பட்டு டைரக்டர் கேமராமேன்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதால சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. பட் அந்த 2 சீன் தான் அவங்க காம்பினேஷன் வந்தாலும் அது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஆக்சுவலாக எல்லா படத்துலையும் இல்லை, அப்பா வந்து அல்வா கொடுக்கறது வந்து பயங்கர ஃபேமஸ். இந்த படத்தில் அவங்க எனக்கு ஒரு மேட்ரு கொடுக்குறாங்க. அது என்னங்கிற நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பயங்கர காமெடி சீன்ஸ் வரும். ஆக்சுவலி ஃபார் ஹன்சிகாக்கே அவங்களுக்கே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த டைமிங்கில் காமெடி பண்ணுறது, அந்த டைமிங்கில் இது என்னன்னு சொல்கிற வாய் கட்டி போட்ட மாதிரி இருக்குது. நிறைய விஷயம் சொல்லணும்னு இருக்குது, ஆனால் சொல்ல முடியல. உண்மையிலே வாய் கட்டி போட்ட மாதிரி தான் இருக்குது. பட் அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ்லாம் பண்ணும்போது த வே ஷி ரியாக்டட், நிறைய சீன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒத்துக்கிட்டு நல்லா பண்ணாங்க. அண்ட் கன்வின்ஸ்லாம் பெருசாக பண்ண வேண்டியதாக இல்லாமல் இருந்தது. பட் நாங்கள்லாம் எப்படிடா அந்த சீன்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் உடனே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணாங்க. சீனில் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு தான் அப்படிப்பாங்க, பின்னாடி லைட்டை வச்சு எரிப்பாங்க. நான் அஞ்சியை திட்டிருக்கேன், லைட்டை குறைச்சி பண்ணுங்க, ஏன்னா இப்போல்லாம் டிஜிட்டல் லைட் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. என்ன அஞ்சுன்னு சொல்லி நான் ஜீவா சார்லாம் நாங்கள்லாம் பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சார் இது நல்லாயிருக்கும் என்ன நல்லாயிருக்கும் சார், என்ன அஞ்சு ஆனால் நல்லா பண்ணுறீங்க. பட் டப்பிங்கில் ரஷ்ஷு ஜீவா சார் பார்த்துட்டு, என்ன சார் டிஐ பண்ணி ஃபுட்டேஜ் டப்பிங் கொண்டு வரீங்கன்னாரு. சார் இது ரஷ்ஷு சார், ரா மெட்டீரியல் அப்படின்னு. அங்கே நினச்ச அஞ்சியை திட்டிருக்கக்கூடாதுன்னு. அஞ்சு சாரி, கலக்கிட்டீங்க படத்தில். தேங்க்யூ ஸோ மச். டிஆர் சாருக்கு என்னோட ரொம்ப லைக் ஒரே தெருவில் தான் இருக்கிறோம் லாஸ்ட் 13-14 இயர்ஸாக. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 13-14 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் சாரை இங்கே நான் சந்திக்கிறேன். நிறைய வாட்டி பார்த்துருக்கிறேன், பட் இங்கே தான் நான் பார்க்குறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு சார் இங்கே வந்ததில் ரொம்ப ரொம்ப பெருமை. ஒரு சொன்னார், ஒரே தெருவில் இருக்க என்ன சந்திக்க முடியல, பேச முடியலன்னு. நான் என்ன வேணாம் நான் சொன்னேன். நண்பா ஜீவா, நீ என் பக்கம் நீ திரும்பல, நீ என்ன விரும்பல, நான் வார்த்தை இன்னும் வந்துட்டு அரும்பல, அவ்வளவுதான். தட்சால் நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. அடுத்தது அந்த படத்தின் கதாநாயகி ஹன்சிகா, அந்த நல்ல நடிகைன்னு மட்டும்தான் எல்லாரும் சொன்னாங்க. நான் நடிகைகளை பத்தி அதிகமா பேசுறது கிடையாது, நடிகைகளை பத்தி பேசுறது நிறைய பேர் இருக்காங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணு, நல்ல ஒரு அந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தை மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். ஷீஸ் லைக் ரொம்ப ஒரு சின்ன பேபி மாதிரி அந்த பொண்ணு. அவ்வளவுதான். அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். எதுக்காக சொல்லணும், அந்த பொண்ணுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். நான் சொல்றதுக்கு வேற மேடை கிடைக்காது அப்படின்னு. வாழு திரைப்படம் வந்து யாரோ எடுத்த படம். நான் அதோடைய பிரச்சனைகள்லாம் நான் ஏற்றுக்கிட்டு அத்தனை கோடி கடன் பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நான் ஒரு தெரியாத அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடிருந்தேன், தாறுமாறுன்னு. அந்த பாட்டு, அந்த படத்தை அந்த ப்ரொடியூசர் ஷூட் பண்ணாமல் போயிட்டாரு. அந்த பாட்டை நான் ஷூட் பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னே கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த பாட்டு எடுக்கிறேன். அந்த பாட்டுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு கதாநாயகி திரும்ப கூப்பிட்டா வந்து நடிக்கணும்னு அவசியமே இல்லை. டிஆர் சார் கூப்பிட்டாரா, அது டிஆர் சார் கூட இல்லை, டிஆர் அங்கிள் சொன்னாரா நான் வரேன் இன்னும் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம எந்த வார்த்தையுமே சொல்லாம அவ்வளவு கோஆபரேட் பண்ணி இரவெல்லாம் அந்த ஷூட்டிங் நடந்தப்ப ஒரு ஷாட் கூட டிலே பண்ணாம நடிச்சு கொடுத்த இப்படிப்பட்ட நடிகைகளும் தமிழ் திரை உலகத்துக்கு வட இந்தியாவில இருந்து வந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு நன்றி. ஏன்னு கேட்டா அவ்வளவுதான், அந்த பொண்ணை பத்தி தான் சொன்னேன். உடனே இதுக்கு வேற எல்லாம் யாரோ திங்கிங்லாம் போனா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பே கிடையாது.